வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக வித்தியாசமான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த ஆரோக்கியமான பொரியலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 400 கிராம் அளவுக்கு 2 வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெள்ளரிக்காயை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதே சமயம் குழையிற அளவுக்கு வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம், நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் தேங்காய் சேர்த்துருக்கிறதால கெடாமல் இருக்கும். அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெள்ளரிக்காய் பொரியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.